ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Priyamudanabi. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து ஒரு டே vlog தான். ஸோ பாப்பா கொடுத்து விட்ட லஞ்ச் பாக்ஸ், நாம் என்ன பண்ண லஞ்ச், இது எல்லாமே வந்து இந்த டே vlogல வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து இப்போ சொல்லலாம் அப்படின்ட்டுருக்கேன். செலியன் ராமசாமி அப்படின்ட்டு நம்மளோட நியூ சப்ஸ்கிரைபர்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் அவர் சேனல். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் வந்து ஹோம் டூர் வந்து கேட்டிருந்தீங்க இல்லையா? ஹோம் டூர் வந்து அதாவது இந்த வீக்கெண்ட் இல்லைனா வந்து நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்டிங்கில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து வீடு கட்டிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி இந்த மாதிரி பிளான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக வந்து எந்த அளவுக்கு வந்து என்னால் கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கிளியரான ஐடியாவில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுவேன். பட் கொஞ்சம் டைம் இருக்கணும். ஏன்னா குவாலிட்டியாக உங்களுக்கு கொடுத்தா தான் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ புது வீடு கட்டுறீங்கன்னு சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி எப்படி வந்து இந்த பிளான்ஸ் மேலே இவ்வளோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்படின்ட்டு. நான் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி சேர்ந்த பொண்ணு தான். ஸோ அப்பா வந்து ஒரு ஃபார்மராக இருக்கங்காட்டி எனக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கலாம். மோஸ்ட்லி வந்து எங்கள் பெரியப்பா, எங்கள் அப்பாவோட அண்ணாவுக்கு வந்து இந்த பிளான்ட்ஸ் மேலே எல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாருங்க. வீடு ஃபுல்லாகவே வந்து நிறையா செடிகள் வச்சுருப்பார். அதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான திங்ஸ், ஒரு மாதிரி கலை ரசனையோடு ஒவ்வொன்றும் செய்வார். மேபி அந்த ஜெனட்டிக்காக எனக்கு கூட வந்திருக்கலாம். சில நேரத்துல எல்லாம் நினைப்பேன், நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்க இல்லையா வீட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கும் போது எங்கள் பெரியப்பாவை தான் நினச்சிக்குவேன். ஒருவேளை அவரோட இன்ட்ரெஸ்ட் தான் எனக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு. மேபி அதான் கூட இருக்கலாம். ஏன்னா அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி தான் ஃபுல்லாக பிளான்ட்ஸ் வச்சுருப்பார், வீட்டுக்கு வெளியே உள்ள எல்லாமே. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டு தான் வந்து மோஸ்ட்லி எனக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன், ஜெனட்டிக் வழியாக. பிளான்ட்ஸ் பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குங்க. நம்ம வீட்லேயுமே சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வ்ளாக்ஸில் உங்களுக்கு ஒரு ஸ்டோரியாகவே நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட லிங்க்ஸ் எல்லாம் வந்து கூடிய சீக்கிரம் நம்மளோட சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் வந்து சொல்ல முடியும். ஜஸ்ட் லைக் தட் நான் வந்து லிங்க்கை ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்ட்டா அது வந்து கண்டிப்பாக வந்து மணி வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் நிறையா பேர் வந்து பர்சனலாக மெசேஜ் அனுப்பி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கும் அப்புறம் இந்த அயன் டவா, பிளெண்டர் இதெல்லாமே வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ இதை பற்றின லிங்க் எல்லாமே நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அந்த ப்ராடக்ட் பற்றின அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் இது எல்லாமே நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மேற்கொண்டு வாங்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து லிங்க் ஷேர் பண்ணாதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்மளோட வீடியோவை நாம் ஸ்டார்ட் பண்ணலாம். பாப்பா வந்து இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு டொமேட்டோ பாஸ்தா கேட்டா. ஸோ அது வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு அடுப்பில் வந்து சாப்பாடு வச்சாச்சு. இன்றைக்கி பாப்பாவுக்கு மட்டும் அளவாக பீட்ரூட் பொரியல் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். அவளுக்கு வந்து பீட்ரூட் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக பேரலி பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. இனி இதை வந்து வடித்து எடுத்து வச்சிடலாம். அவரோட ஆஃபீஸ் லஞ்ச் பாக்ஸுக்கு பருப்பு குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ ஒரு குக்கரில் வந்து துவரப்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 4லேருந்து 5 பல் பூண்டு, கொஞ்சமாக உப்பு. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வேக வச்சிடலாம். குக்கும்பர் சாலட் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஸ்கின் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக வந்து மல்லித்தலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் வந்து கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, அதாவது நம்மளோட சட்னி கடலை, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர். நம்மளோட தேவைக்கு தகுந்தாற் போல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா துருவின தேங்காய்.
கொஞ்சமாக சாட் மசாலா, அவ்வளோதாங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கோர்ஸாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற குக்கும்பரோட இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட குக்கும்பர் சாலட் ரெடி. இப்போ வந்து பாஸ்தா ரெடி பண்ணலாம். ஸோ பாஸ்தாக்கு வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 பூண்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா அதையும் வந்து பொடி பொடியாக நறுக்கி அதோட சேர்த்துக்கலாம். பூண்டும் பச்சை மிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஹாஃப் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதோட சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதோட ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். ஃபைனலாக வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கணும். ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு நாம் வேக வச்சுருக்கிற பாஸ்தாவை அதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக இட்டாலியன் சீசனிங் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மறுபடியும் குக் பண்ணி இறக்கணும் அப்படின்னா நம்மளோட பாஸ்தா ரெடி. இப்போ வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸை பேக் பண்ணலாம். ஸ்நாக்ஸுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த குக்கும்பர் சாலட், அப்புறம் கொஞ்சம் ட்ராகன் ஃப்ரூட்ஸ், லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து டொமேட்டோ பாஸ்தா, ஒரு பனானா, அப்புறம் கொஞ்சம் ஹால்டிராம்ஸ் மிக்சர். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பீட்ரூட் பொரியல் பண்ணேன் இல்லைங்களா, ஸோ அதையே வந்து சாதத்தில் பிணைஞ்சு சாப்பிட்டுக்கிட்டா. ஸோ 7:15 அப்படிங்கும்போது பாப்பா வந்து கிளம்பியாச்சு. அவளோட லஞ்ச் பாக்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸ், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இனி வந்து ஆஃபீஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணோம். ஸோ பருப்பு குழம்புக்கு ஒரு மிக்சி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், நம்ம காரத்துக்கு தகுந்தாற் போல் வரமிளகாய். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து பருப்பை வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஸோ இப்போ அதை வந்து நல்லா மேஷ் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது அதையும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு வேக வைக்கும் போது ஆல்ரெடி நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு ஒரு 4லேருந்து 5 கொதி வந்ததுக்கப்புறம் தடுக்கா வந்து நம்ம ஆட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து கடுகு, கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. அதை நல்லா தாளித்து இந்த குழம்புல கொட்டினோம் அப்படின்னா நம்மளோட பருப்பு குழம்பு ரெடி. பாப்பாவுக்கு அளவாக தான் பீட்ரூட் பொரியல் பண்ணேன். ஸோ அதனால் அவருக்கு வந்து முருங்கைக்காய் பொரியல் பண்ணலாம் அப்படின்ட்டு. இனி வந்து ஆஃபீஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ண வேண்டியதுதான்.
ஒரு பவுலில் ஒயிட் ரைஸ், நம்மளோட பருப்பு குழம்பு, இன்னொரு பவுலில் நம்ம பண்ண முருங்கைக்காய் பொரியல், கொஞ்சமாக குக்கும்பர் சாலட் பாப்பாவுக்கு பண்ணது, அப்புறம் கொஞ்சம் கர்ட். ஸோ இன்றைக்கி ஆஃபீஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு இதுதான். பாய் டி தங்கம். டாட்டா. டீட்டாவா? பாய்ங்க. ஸ்லிப்பர் வேசி போ கிண்ட அப்படி போ வை. போடு அப்படியே போடு. குட்டிப்பா டாட்டா. ஸ்கூட்டியா எடுக்கணுமா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் அவருக்கும் தோசையும் அதே பருப்பு குழம்பு தான். இந்த பருப்பு குழம்பு வந்து இட்லி, தோசை, சாதம் இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருந்தது. நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் டிஸ்பென்சர் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து இதை நான் வந்து க்ளீன் பண்ணிடுவேன். கிச்சனில் வந்து சிம்னி இல்லை, ஸோ அதனால் 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து இதை க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும். ஒரு பாட்டிலாக காலியானதுக்கப்புறம் க்ளீன் பண்ண மாட்டாங்க. இது நாளையும் வந்து ஒரே நாளில் க்ளீன் பண்ணிடுவேன். நல்லா கொதிக்கிற தண்ணியை அந்த பாட்டிலில் ஊற்றிடுவேங்க. அதுக்கப்புறம் விம் லிக்விட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஃபியூ ட்ராப்ஸ் அதில் ஊற்றி ஒரு 5 to 10 minutes நல்லா சோக் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நல்லா ப்ரஷ் போட்டு வாஷ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற வலுவலுப்பெல்லாம் போயிடும். டூ வீக்ஸ் ஒன்ஸ் இல்லைன்னா அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வேலை செய்கிறக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க கிச்சனுக்குள்ளே. ஏன்னா ஆயில் பாட்டில் வந்து அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். அது வந்து வடவடன்னு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் அது யூஸ் பண்ணுறக்கே. இந்த மாதிரி பாட்டில் ப்ரஷஸ் எல்லாம் நிறையா கடைகளில் கிடைக்குங்க. டிமார்ட் பக்கம் இருந்துச்சுன்னா வேணால் செக் பண்ணி பாருங்கள். 19 rupees 29 rupees தான் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. பட் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டவலில் கொஞ்சம் தண்ணியெல்லாம் வடிஞ்சிருங்க. ஸோ அதுக்கப்புறம் வெயிலில் வச்சு எடுத்துருவேன். அடுத்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா செலவு பெட்டி தான். ஸோ இதையும் வந்து 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து நான் க்ளீன் பண்ணிடுவேன்.
அதுலேயும் மீதம் இருக்கிற ஸ்பைசஸ் எல்லாத்தையும் வந்து தனியாக டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுருவேன். டிஷ்யூவில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மறுபடியும் அந்த கண்டெய்னர்ஸ்க்கு மாற்றுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து வுட்டாலான ஒரு செலவு பெட்டிங்க. ஸோ அதனால் ஹாட் வாட்டரெல்லாம் ஊற்றணும் அப்படின்னா தாங்காது. அதனால் ப்ளைன் வாட்டர்லேயே வச்சு விம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருவேன். இது வாங்கி நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதோட லிங்க் உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். கிச்சனுக்குள்ளே சிம்னி இல்லை அப்படின்னாலே எல்லாத்துலேயும் சீக்கிரமாக எண்ணெய் படிஞ்சிடுது. ஸோ அந்த பிசுபிசுப்பு இருந்தாலே நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. பெங்களூரில் வந்து நல்லா ஹாட் வாட்டருங்க. ஸோ அதனால் அப்படியே காஞ்சிச்சு அப்படின்னா அதில் புள்ளி புள்ளியாக தெரியும். ஸோ அதனால் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ட்ரை கிளாத் வச்சுட்டு நல்லா தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் வெயிலில் வச்சு எடுத்து அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்லா தொடச்செடுத்ததுக்கப்புறம் சன்லைட்டில் வச்சோம் அப்படின்னா சீக்கிரம் ட்ரை ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வைக்க வேண்டியது தான். ஸோ இன்னித்த vlog வந்து இவ்வளோ தான். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான vlogஓட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Priyamudanabi.